மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். டிஎன்பிசி 12/7/2024 அன்று டிஎன்பிசி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்ததுங்க. குரூப் 1B அண்டு குரூப் 1C டியூ எக்ஸாமு. அந்த எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் 25 மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு 5 கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அது போட்டுடலாம், ஆனால் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் 2-3 கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இப்போ இல்லை, இந்த சம்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. நம்ம அதனால தான் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற சம் தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். 1 - 1/n + 1 - 2/n + 1 - 3/n ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. எண்ணாவது உறுப்பு வரை கூடுதல் என்ன அப்படின்னு. இந்த சம்மை எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த 1 வெளியே எடுக்கிறீங்க. 1 + 1 + n மைனஸ், அப்புறமா என்ன மைனஸ் மட்டும் வெளியே எடுக்கிறீங்க. அப்புறம் 1/n + 2/n + 3/n அப்படியே போயிட்டுருக்கு. ப்ளஸ் n/n. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது அப்படியே என்ன பண்ணுறோம், அப்படியே எழுதிங்க. 1 + n மைனஸ் இந்த 1/n மட்டும் வெளியே எடுக்கிறீங்க. அப்படின்னா இருக்கும் 1 + 2 + 3 அப்படியே +n. இது எல்லாமே 1 + 1 அப்படியே போய்ட்டு n வரைக்கும் கூட்டினா அதோட என்ன இருக்கும், அதோட மீனிங் n தான். அப்போ மைனஸ் 1/n. இது 7 எண்கள், நேச்சுரல் நம்பர். நம்ம 7 எண் ஃபார்முலா தெரியும். n × n + 1 / 2. அவ்வளோதாங்க. n அடிச்சிடலாம். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2n மைனஸ் இந்த -n மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணீங்க, 2nலேருந்து ஒரு n போயிடுச்சுன்னா n/2. அப்போது இது என்ன பண்ணலாம், n - 1/2. இது எப்படி, இதான் ஆன்சரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இங்கே ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த 1/2 வெளியே எடுக்கிறோம். 1/2 n - 1. இதுதாங்க இந்த சம். இப்படி போடலாம். ஈஸியான சம்மு தான் இது. ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது. அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 3, ஈயோட வேல்யூ 2, எஃபோட வேல்யூ 1 எனில் a × b டிவைடட் பை d × e ப்ளஸ் ப்ராக்கெட் c + f ப்ராக்கெட் f. இப்போ என்ன பண்ணாங்க, இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படியே எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணல. ஏவோட வேல்யூ எவ்வளோங்க, 6 × 5. பியோட வேல்யூ வகுத்தல். டியோட வேல்யூ என்ன ஆச்சு, டியோட வேல்யூ 3 × ஈயோட வேல்யூ 2 ப்ளஸ் சியோட வேல்யூ 4 + 1, எஃபோட வேல்யூ 1 ப்ராக்கெட் 1. இப்போது இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு டிவைடேட் தான் பண்ணணும். போர்ட் மாஸ் விதி பிரகாரம் ப்ராக்கெட் பண்ணோம். அடுத்தது வகுத்தல் இருக்கிறது பண்ணோம். அப்போ 6 × 5/3 × 2 ப்ளஸ் இது ரெண்டும் பண்ணும்போது 5 × 1 5. இது அடித்தா எத்தனை முறை போகுங்க, 2 முறை போகும். 2 10 × 2 ப்ளஸ் 5. 2 பேருக்குன்னா 20 + 5 25. இப்போது இதோட மதிப்பு ஃபுல்லாக 25ன்னு வருது, 25. இப்போனா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் அதே 25 வரணும். அப்போ a + b, a + d. ஏவோட வேல்யூ என்னது, 6 + 3 கூட்டினா 9 தான் வரும். 6 + 3 9. அப்புறமா இது 6 + 6 × 4 24. இதுவும் வராது. நம்மளுக்கு 25 தான் ஆன்சர் பண்ணணும். பியோட வேல்யூ 5 × 3 15.
பியோட வேல்யூ என்னது 5 × 5 அப்போ 25. அப்போ ஆன்சர் டி தான். இதுதான் சரி. இது மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இது சிம்பிளான கணக்கு தான், ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பார்த்து போடணும் மல்டிப்ளிகேஷன்லாம். சரி, அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் போது குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? நம்ம 2 பகடை உருட்டினா அதோட கூறுவெளி தெரியும். என்எஃப்எஸ் வந்து 36ன்னு தெரியும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு நம்பர் வந்து பகா எண்ணாக இருக்கணும், கம்பல்சரி ஒரு பகா எண்ணாக இருக்கணும். அதில் இன்னொரு நம்பர் வேறு கூட இருக்கலாம், ஆனால் அந்த பகா எண்ணு இன்னொரு நம்பரை கூட்டும்போது இரட்டைப்படை எண்ணாக வரணும். அதுதான், அதுக்கு எத்தனை நம்பர்ஸ் வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம என்எஃப்எஸ்ஸு கணக்கு எழுதுவோம். என்எஃப்எஸ் வந்து 36, அது நமக்கு தெரியும். அதில் எந்தெந்த நம்பர்னு பாருங்கள், டிக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1,3 3 வந்து பகா எண், ப்ரைம் நம்பரு. 1 3 கூட்டினா 4 ரெட்டைப்படை. அப்போ 5 பகா எண்ணு. 1 5 கூட்டினா ரெட்டைப்படை 6. 2 2 கூட்டினா 4. 2 4 கூட்டினா 6. 2 பகா எண்ணு. 6 கூட்டினா 8. 3 1 ப்ரைம் நம்பர் 3, 2 கூட்டினா 4. 3 3 இதையும் கூட்டினா 6. 3 5 இதை கூட்டினா 8. 4 2 6. 5 1 கூட்டினா 6. 5 3 கூட்டினா 8. 5 5 கூட்டினா 10. 6 2 கூட்டினா 8. அவ்வளோதாங்க. எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போது 13/36. ஆப்ஷன் சி தாங்க சரி. இந்த சம்மு ஈஸியாக போடலாம், கொஞ்சம் பார்த்து போடணும். அடுத்த சம் போடலாம். இந்த சம் பாருங்கள். x + x - 1 + x - 2 + + 2 + 1 = y எனில் x³ + x - 1 whole cube + x - 2 whole cube + 8 + 1. அங்கே 8னா 2³ + 1³ இது மாதிரி இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த 10th புக்கில் இருக்கிற சம் தான் இது, ஆனால் இது வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 + 2 + 3 n. அது வந்து நம்ம பின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை கேன்னு கொடுப்பாங்க, இல்லை எம்முன்னு கொடுப்பாங்க, எது ஒன்றாலும் நம்ம சிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லாமே இது க்யூப்பில் இருக்குது. எல்லாமே 1³ 2³ அப்படியே போயிட்டே இருக்குது. x³ அதை தான் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 1³ 2³ 3³ + n³. அது எப்படி p ஸ்கொயர், க்யூப்பில் இருக்கிறது ஸ்கொயரு. அதுதான் நம்ம கே ஸ்கொயர்னு கொடுப்பாங்க, பி இல்லை எம் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ ஒய் கொடுத்துருக்காங்க எங்கள் கணக்கில். இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே எப்படி பி ஸ்கொயர்னு போட்டோமோ அது ஒய் ஸ்கொயர். அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்கு இது. அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். கீழ்காணும் எண் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. 435, 224, 786, 823. மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கணங்கள் ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. சிம்பிளான கொஷின் தான். இது மொத்த நம்பரை ஏறு வரிசையாக எழுதக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துங்க, இது ஏறு வரிசையில் எழுதுங்க. 435 எப்படி எழுதலாம்? சின்ன நம்பர் 3 4 5. அடுத்தது அது ஆல்ரெடி 2 2 4 இருக்குது. அடுத்தது 786 6 7 8ன்னு எழுதலாம். அடுத்தது 823 2 3 8. இது ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இதில் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். இது 678. 678ன்னா என்ன ஒரு நம்பரு? 786. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இதுதாங்க ரைட்டு. இப்படி தான் எழுதணும் இந்த சம்மை. நம்ம நம்பராக வந்து எழுதக்கூடாது. இது வந்து ரீசனிங்கில் கேட்குற கொஸ்டின் இதெல்லாம், அது பார்த்து பாருங்கள். அடுத்த சம் போகலாம். இந்த சம் பாருங்கள். 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிப்பார்.
ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலையும் ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களில் செய்து முடிக்க முடியும்? இதாங்க கணக்கு. இப்போ பாருங்கள், 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாளில் செய்து முடிக்கிறாங்க. அப்போது ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு திறமை உண்டவர். ஆண், பெண், குழந்தை. ஒரு பெண் எதுங்க ஆணை போல் 2 மடங்கு திறமை கொண்டவர். ஆணுக்கு நம்ம 2ன்னு வச்சுக்கிறோம். இது 2 மடங்குன்னா 4. ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு திறமை கொண்டவர். ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலை செய்யக்கூடியது. 2ல் பாதி. ஒரு குழந்தை 1 பங்கு திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் 7 நாட்கள் செய்து முடிப்பார்? இப்போ பெண்கள் பற்றி தான் கேட்குறாங்க. இது எப்படி பாருங்கள். இப்போ என்ன இருக்குது? 3 ஆண்கள். அப்போது 3 × 2 ப்ளஸ் அடுத்தது எத்தனை பெண்கள்? 4 பெண்கள், ரேஷியோ 4 ப்ளஸ் அடுத்தது 1 × 6 ப்ராக்கெட். எத்தனை நாள் செய்கிறாங்க? 7 நாள். அப்போ நம்மளுக்கு பெண்ணு தான் கேட்குறாங்க. பெண் எவ்வளோ? 4x அடுத்தது 7 நாள். 7 கேன்சல் ஆகிடுது. இப்போ பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ண எவ்வளோ? 6 + 16 + 6 4x. இது ரெண்டும் எவ்வளோ கூட்டினா எவ்வளோ வருங்க? 12. எவ்வளோது? 12 16 கூட்டினா 28. 4x 4 அடித்தா 7. அப்போ x வந்து 7 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ வந்து 7 நாளில் முடிக்கிறாங்க. அதாங்க, சிம்பிளாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இணைந்து 9 நாளிலும் பி மற்றும் சி இணைந்து 12 நாளிலும் சி மற்றும் ஏ இணைந்து 18 நாளிலும் முடிப்பார். முதல் நாள் ஏ மற்றும் பி, அடுத்த நாள் பி மற்றும் சி, 3வது நாள் ஏ மற்றும் சி வேலையை இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிக்கப்படும்? இதான் கொஸ்டின். இப்போ பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 9 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஏவும் சியும் ஏவும் சியும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 18 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இந்த 3 நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் இது 9 12 18. 3 நாள் அடித்தா 3 4 எவ்வளோங்க? 6. அடுத்து 3 1 4 2. 2 நாள் அடித்தா 2 2 1. அப்படியே பெருக்குங்க. 9 9 2 18 18 2 36. இப்போது இதுக்கு எல்சிஎம் வந்து 36. இப்போது இந்த 9 கூட எந்த நம்பர் பெருக்குன்னா 36 வரும். அதோட மடங்கு தான். அப்போ 4 9 36. அப்போ 12 3 36. 18 2 36. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், ஏவும் பியும் முதல் நாள் செய்கிறாங்க. பாருங்கள், ஏவும் பியும் முதல் நாளில் 4 யூனிட் முடிக்கிறாங்க, மொத்தம் 36. அப்போது பியும் சியும் 2வது நாள் வந்து 3 யூனிட். அடுத்தது சியும் ஏவும் வந்து 2. இதில் 3த்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 6 9. இப்போ 3 நாளில் 9 யூனிட் முடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, 3 நாள் 9 யூனிட் முடிக்கிறாங்கன்னா, அப்போது 3 நாளில் 9 யூனிட் முடித்தா 3 நாளில் 9 யூனிட் முடிக்கிறாங்கன்னா அப்போ 36 யூனிட்டு எத்தனை நாளில் முடிப்பாங்க? அடிங்க, 3 முறை போகும். இதை அடித்தா 12. அப்போ 12 நாட்களில் முடிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? சி தான் ரைட்டு. அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்கு தான் இது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியின் நீளம்
57.6 சென்டிமீட்டர் என்றால் கம்பியின் விட்ட என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க, என்ன அளவுன்னு. இது எப்படி போடலான்னு பாருங்கள். கோலத்தை உருகுறாங்க, கம்பியாக மாத்திரனா கம்பினா ஆகும் உருளை. அப்போ கோலத்தோட கன அளவு ஃபார்முலாவும் உருளையோட கன அளவு ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், கோலத்துக்கு ஃபார்முலானது 4/3 πr3, உருளைக்கு 4πr²h. 4/3 பை கேன்சல் ஆகிடும். 6 வந்து பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டன்னு கொடுத்துருக்காங்க. விட்டம், கோலத்தோட விட்டம். அப்போ விட்டத்தில் பாதி எவ்வளோ, ஆரம். அப்போ 2.4 பாதி 1.2, 3 டைம்ஸ் எழுதிக்குங்க. இங்கே ஆர் தான் கண்டுபிடிக்கணும். கம்பியின் விட்டம் என்னன்னு கேட்குறாங்க நம்ம. அப்போ r² h கொடுத்துட்டாங்க. h 57.6. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா 1.2 1.2 1.2 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து பாயிண்டாக எடுத்துக்கோன்னா கன்சிடர் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து அது 12ஆகவே எடுத்துக்கோங்க. 12 × 12 144. மறுபடியும் 12 கியூப்னா வரும் 1728ன்னு வரும். அப்போது 1728. இது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்ச 1.728ன்னு வரும். அப்போது r² × 57.6. ஓகேங்களா. இப்போ இது அடிக்கலாம். இப்போ இது ஃபுல் நம்பராக வச்சுக்கோங்க. அடித்தா எவ்வளோ வரும், 0. இப்போ 17 எத்தனை முறை போகும், 5 3 5, மீதி 2 7. அடுத்தது எத்தனை முறை போகும், 7 முறை போகும், மீதி 1 6 3 18. அப்போது என்ன இருக்குங்க பாருங்கள், 4 × 0.5 76 r² × 57.6. இது எப்படி இதெல்லாம், இங்கே 57 இருக்குது, இங்கே 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100ஆல் நம்ம அப்போ தான் சம்மை ஈஸியாக போட முடியும். 100ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ பண்ணால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ 57.6 r² × 57.6 × 100. இது அதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ r² 4/100. அப்போது ஆரோட வேல்யூனா ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன ஆகும், 2/10 ஆரோட வேல்யூ. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, விட்டம்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஆகும் 2 மடங்கு. நமக்கு கொஸ்டினில் வந்து கம்பியின் விட்டம் தான் கேட்குறாங்க. ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். ரேடியஸ் வந்து 2/10. அப்போன்னா 2r. அப்போ 2னா இதுதான் வந்து விட்டம். அப்போது 2 × 6 வந்து 2/10. அடித்ததின் முறை போகும் 5. 2/5 அடித்தா எவ்வளோ வரும், 0.4. அப்போ விட்டம் எவ்வளோ வருது, விட்டம் 0.4. இது சென்டிமீட்டர். ஆனால் நம்ம ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் இருக்குங்களா. சென்டிமீட்டர் இங்கே 0.4 சென்டிமீட்டர் இல்லை. ஆனால் இதை வந்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக மாற்றணும். 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டருக்கு சமம். அப்போ இதை 10ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும், 4 ஆகிடும். அப்போ 4 மில்லிமீட்டர். அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. இதுதான் சரி. ஓகேங்களா. பாருங்கள், இது ஈஸி தான். கொஞ்சம் அடிக்கிறதுலாம் பாருங்கள் ஈஸியாக அடிச்சிருக்கோம். சரி, அடுத்த சம். இந்த சம் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது அது 50% பக்கமுடைய சதுரமாக மாறுகிறது எனில் அதை போன்று 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு என்ன. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செவ்வகம் 10% நீளத்தில் 10% குறையும் போது
50% நீளம் வந்து அது 50 சென்டிமீட்டராக மாறுகிறது. அப்போது ஆல்ரெடி வந்து அகலம் 50 சென்டிமீட்டர் அகலம் இருக்குது. நீளத்தை தான் சொல்கிறாங்க. அப்போது சதுரமாக மாறுதுன்னா பக்கம் 50 அது முடிஞ்சிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், நீளத்தை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நீளம் என்ன? 10% குறையுது. எவ்வளோ? 10% குறையுது. அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், 10% இந்த செவ்வகத்தின் நீளம் 10% குறையுதுன்னா அப்போ எவ்வளோ? 90% தான் 50. 10% குறையும் போது தான் 50 மாறுது. அப்போது 90% தான் 50. நம்மளுக்கு தேவை 100%. 0 கேன்சல் ஆகிடுது. அப்படின்னா வரும் 500 / 9. இதுதான் செவ்வகத்தின் நீளம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சோம். செவ்வகத்தின் நீளம் வந்து 500 / 9, அகலம் 50. சதுரத்துக்கு இது செவ்வகத்திலேருந்து 10% கம்மியாகனா 50 ஆகுது. அது சதுரம் ஆயிடுது. 50 பக்கம் 50. ஓகே, முடிஞ்சிடுச்சு. அப்போ 9 செவ்வகம் மற்றும் அதை போன்று 4 சதுரங்கள். 9 செவ்வகத்தை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து L/B. அப்போது 9 செவ்வகம் தேவை. செவ்வகத்தின் பரப்பு தான் கேட்குறாங்க. ஒரு செவ்வகத்தோட ஃபார்முலா L/B. நம்ம 9 செவ்வகத்தை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 9 × Lன்னு எதுங்க? 500 / 9 50. என்ன பண்ண முடியும்? அப்படி அடிக்கலாமா? அடித்தா எவ்வளோ வருது? இது 2 பேரும் 25,000. 9 சதுர செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது 4 சதுரத்தை கண்டுபிடிக்கிறோம். 4 சதுரம் எவ்வளோ வருது? 4 × A². சதுரத்தின் பரப்பு எவ்வளோ? A². அப்போ 4 சதுரம். அப்போ 4 × 50². அப்போ 4 × 2500னா அப்போது 10,000. இப்போது 4 சதுரத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே 9 செவ்வகத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 25,000 10,000 கூட்டினா 35,000. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வந்துச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீளத்தோட 10% கம்மியாயிடுச்சுன்னா அது 50 சென்டிமீட்டராக மாறுது. அதுதான் செவ்வகத்தோட பக்கமாக எடுத்துக்கிறோம். அப்போது நீளத்தோட செவ்வகத்தோட நீளம் கண்டுபிடிக்கணும்னா 90% தான் 50னா அப்போ 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது 500/9. அவ்வளோதாங்க. நீளம் வந்து 500/9. அகலம் வந்து 50. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 9 செவ்வகம் தான் கேட்குறாங்க. 9 செவ்வகம். அதை L/B அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 25,000 மொத்தம் வருது. அடுத்தது 4 சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா A². இது பக்கம் வந்து 50. அப்போ 2,500. 4ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4 தானே தேவை? 10,000. 10,000 25,000 கூட்டும்போது 35,000. ஆன்சர் சி. இது ஈஸியாக, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. அடுத்த சம் போகலாம். இந்த சம் பாருங்கள். ஒரு பையன் ₹50, ₹20, ₹10 நோட்டுகளை 2:3:4 என்ற விகிதத்தில் வைத்திருக்கின்றான். அவனுடைய மொத்தம் ₹8,000 இருந்தால் அவனிடம் மொத்தமாக ₹8,000 இருந்தால் அவனிடம் எத்தனை ₹10 நோட்டுகள் இருக்கும்? இது சிம்பிளான கொஸ்டின் தான். பாருங்கள். இப்போது ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2x 3x 4x. இப்போ என்ன பண்ணுறோன்னா, 50 ரூபா நோட்டு 2 ரேஷியோவில் 2 கொடுக்குறாங்க. 50 × 2 எவ்வளோ பேருக்குன்னு எவ்வளோ வருங்க? 100x + 3 × 20 எவ்வளோ வருது? 20 ரூபா நோட்டு 60x. அப்புறமா 10 ரூபா நோட்டு ரேஷியோவில் 4, அப்போது 40x. இது மொத்தம் டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 8,000 இருக்குது. டோட்டலாக 8,000 இருக்குது. இது கூட்டினா எவ்வளோ வருது? 200x. எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். எக்ஸ் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2 கேன்சல் அடித்தா 40 முறை. அப்போ எக்ஸோட வேல்யூ 40. இப்போ என்ன கேட்குறாங்க? அவனிடம் எத்தனை 10 ரூபா நோட்டுகள்? 10 ரூபா என்ன இருக்குது? ரேஷியோ 4x. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டான். அப்போது 4 × 40
அப்போ 4 × 40 எவ்வளோ? 160. 10 ரூபா நோட்டுகள் எத்தனை இருக்குது? 160 நோட்டுகள் இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரி. இது சிம்பிளான கொஸ்டின் தாங்க. அடுத்த சம் போகலாம். இந்த சம் பாருங்கள். ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்து 3 ஆண்டுகளில் ரூபாய் 72,900 இருந்ததெனில் கழிவு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ இது வந்து ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம் ஈஸியாக. நம்ம ஃபார்முலா வச்சு போட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஆப்ஷன் வச்சு ஈஸியாக போட்டுடலாம். 4 ஆப்ஷன் வச்சு கூட போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1,00,000 ரூபா கொடுத்து வச்சு தான் போடுறோம். இன்ட்டு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க? எல்லாமே இது கழிவு, லெஸ் ஆகுது, மைனஸை குறிக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஏவே எடுத்துக்கிறோம். 10. அப்போன்னா அவன் எவ்வளோ கம்மியாகுது? 100% எவ்வளோ கம்மியாகுது? 10%. கழிவுதான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 90. அதே மாதிரி 3 ஆண்டுக்கு எழுதிக்கங்க. 90 100%, 10% கம்மியாகுது. இப்போ பாருங்கள், 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல். இப்போ பாருங்கள், 1 0 1 0 கேன்சல். எல்லாம் இதுவாகிடுச்சு. 90 × 90 × 9. அவ்வளோதாங்க. இது 2 பேருக்குன்னா எவ்வளோ வருங்க? 9 9 9 9 எவ்வளோ வரும்? 81. இந்த 2 0 இன்ட்டு 9 0 0 9 8 9 72 72,900 கரெக்டாக வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. இதே மாதிரி இது வரலனாலும் பி வச்சு போட்டு பாருங்கள். சி போடலாம், டி போடலாம். ஃபார்முலா வச்சு போடுறத விட இது ஈஸி, ரொம்ப ஈஸி. அடிக்கிறதும் ஈஸியாக வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ தான் இது சரி. 10% தான் கழிவு சதவீதம். அவ்வளோதாங்க. அடுத்த சம் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வங்கியில் வட்டி விகிதம் 5% இருந்து 4% குறையும் போது ஒருவர் ரூபாய் 2,000 அதிகமாக முதலீடு செய்வதன் மூலம் அவரின் ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது எனில் அவரின் உண்மையான முதலீடு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 5%லேருந்து 4% வட்டி விகிதத்தில் ஒருவர் வந்து அசல் வந்து 2,000 அதிகமாக செய்வதன் மூலம் அவர் ஆண்டு வருமானம் வந்து குறையாமல் இருக்குதுன்றாங்க. அப்போ அதோட அசல் என்ன? ஒன்றுமே இல்லைங்க. இப்போ பாருங்கள், இதே பர்சன்டேஜ் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பி எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு. எத்தனை பர்சன்டேஜுக்கு? 5% பை 100. இது ஃபார்முலா PNR/100. இது என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அவ்வளோதான். ஈக்குவல். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குதுன்றாங்க. 4% ஆகும்போது ஈக்குவல் தான், 5க்கும் 4க்கும். அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? பிஏ கூட 2,000. அசலில் ஒரு 2,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வட்டி சதவீதம் எவ்வளோ கம்மியாகுது? ஒரே வருஷம்தான், 4 1 குறையுது. அப்போது 4 கீழே 100 கேன்சல். 5P. அப்போ இது பாருங்கள், P ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 4P. இது பண்ணும்போது 8,000. அப்போ இப்போ P ஆண்டு வந்துச்சுன்னா மைனஸ் 4P 8,000. P = 8,000. அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்கு தான் இது. அசல் வந்து 8,000. ஆப்ஷன் ஏ தான். இது ஈஸியாக போட்டுடலாம். எதுவுமே இல்லை. 1 2 ஈக்குவல்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் கம்மி பண்ணாலும் நாங்கள் அசலில் வந்து 2,000 அதிகப்படுத்திக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். 5% ஒரு வருஷத்துக்கு என்னென்ன அசல் தெரியாது. அதை P100. நம்ம வந்து அது 4% ஆக்கும்போது 2,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அசலில் 2,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் P அசல் ஃபஸ்ட்டு தெரியாது. அதை கூட 2,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை P ப்ளஸ் 2,000 இன்ட்டு ஒரு வருஷம் இன்ட்டு 4 100 கேன்சல் ஆகிடுச்சு. இது 5P = அசல் 4P மல்டிப்ளிகேஷன் பண்ணுற 8,000. P கண்டுபிடிக்கிறீங்க. -12 எத்தனை தான் மைனஸ் ஆகிடுது. அப்புறம் P = 8,000. அசல் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000. அவ்வளோதாங்க. சிம்பிளான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியானது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனி வட்டி விகிதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளே 5 மடங்கு ஆகும்? அவ்வளோதான். எதுவுமே இல்லை. சிம்பிளாக பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் தான் கேட்குறாங்க, என்ன தான் கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி போடலான்னா, எப்போவுமே மடங்கு வரும்போது மடங்கு மைனஸ் பண்ணிங்கன்னா மடங்கு
ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும். வருஷம் கேட்டால் வருஷம். இப்போ என்ன கேட்குறாங்க, தனியார் ஒரு அரசில் 5 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகளும் 3 மடங்காகுது. இப்போது ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 15 ஆண்டுகள். மடங்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே 6 கொடுத்துருந்தாலும் 6 போட்டுக்கலாம். இந்த மடங்கு தான் முக்கியம். மடங்குன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் எதை போடணும், லாஸ்ட்டாக 5 மடங்கு. அப்போ 5லேருந்து 1 போயிடணும். அடுத்தது 3 மடங்கு, 3லேருந்து 1 கழிக்கணும் இன்ட்டு 15. அப்போ 5லேருந்து 1 போச்சுன்னா 4/2 15 அடித்தா 2. அப்போது என்ன எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், 30 ஆண்டுகள். அவ்வளோதான். இது சிம்பிளான கணக்குங்க. இந்த மடங்கு மட்டும் நான் வச்சுங்க. சப்போஸ் இது என்ன இல்லைன்னா 6 கேட்டாங்கன்னா இங்கே 6, அதே இங்கே பர்சன்டேஜ் போட்டு அடிக்கணும். அவ்வளோதான், மடங்கு மட்டும்தான். ஆனால் கீழே லாஸ்ட்டாக கொடுக்குறது மடங்கு தான் மேலே போடணும், தொகுதியில் போடணும். அடுத்தது முதல்ல கொடுக்குறது வந்து பகுதியில் போட்டுக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும் ஒன்று. அவ்வளோதாங்க. அடுத்த சம். இந்த சம் வந்து ரேஷியோ டாபிக்ங்க. பாருங்கள், 3x² + 2xy - 8y² = 0 எனில் x + 2y மற்றும் 3x + y இவற்றின் விகிதம் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி போடலான்னு. ஃபஸ்ட்டு சம் வந்து 3x² + 2xy - 8y². இப்போ என்னென்னா, இது இப்படி பெருக்குனா எவ்வளோ வரும், 24. பெருக்குனா -24, கூட்டினா +2. அப்போது என்ன பண்ணலாம், -4 + 6, 2 பிறகு 24, கூட்டினா +2 வந்துச்சு. அப்போது 3x² - 4xy + 6xy - 8y². என்ன எடுக்கலாம் வெளியே, எக்ஸ் வெளியே எடுக்கலாமா, 3x - 4y. இங்கே என்ன எடுக்கலாம், 2y வெளியே எடுக்கலாம். 3x - 4y = 0. 0 தானே இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், x + 2y 3x - 4y = 0. இப்படின்னா என்ன, இது எடுத்தால் மைனஸில் போவோம். அப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். 3x - 4y = 0. இது தேவையில்லை நம்மளுக்கு. அப்போது 3x அண்ணன் மைனஸ் அண்ணன் போச்சுன்னா ப்ளஸ் 4y. எக்ஸோட வேல்யூ என்னது, ஒய் பக்கத்தில் இருக்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. அப்போது 4, ஒய்யோட வேல்யூ எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது 3. அப்போது x = y வந்து என்ன இருக்கும், எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. இப்போ என்ன கேட்குறாங்க, கணக்கில் என்ன பண்ணணும், x + 2y மற்றும் 3x + y இவற்றின் விகிதம். இப்போ எதுவுமே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 2y ரேஷியோ தான் கேட்குறாங்க. 3x இப்போ என்னது, எக்ஸோட வேல்யூ 4, 2 × 3, 3 × 4 + 3 பெருக்குனா எவ்வளோ, இது ப்ளஸ் பெருக்குனா 4 6, இது பெருக்குனா 12 + 3 10 ரேஷியோ இருக்குது 15. இப்போ ரேஷியோ அடித்தா எவ்வளோ ஒரு 5ஆல் அடித்தா 2 3. அவ்வளோதாங்க. 2:3. இங்கே எங்கே ஆப்ஷனில் இருக்குது 2:3, இது தாங்க, டி தான் சரி. சிம்பிளான கணக்கு தான் இது. இப்போ மல்டிப்ளிகேஷன் பெருக்குனா 24, கூட்டினா 2. அப்போ XY கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்படியே எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லைங்க. இது ஈஸியான சம்மு. அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள், இது ஒரு ரேஷியோ கணக்கு தான். A/B = C/D = E/F = 1:2 எனில் 3A + 5C + 7E 3B + 5D + 7F இதோட வேல்யூ என்ன, ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி சிம்பிளாக போடலான்னு. ACE இதோட வேல்யூ 1. அடுத்து BDF இதோட வேல்யூ 2. அவ்வளோதாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க, 3 × 1 + 5C என்னது 5 × 1 + 7E 7 × 1 B என்னது 3 × 2 + 5 × 2 + 7 × 2. அவ்வளோதாங்க. பெருக்குனா எவ்வளோ வரும், 3 5 7. அடுத்தது இது பெருக்குனா 6 10
14. இது கூட்டினா 15, இது ரெண்டையும் கூட்டினா 20, 30. இது 15 அடித்தா ஒரு முறை போகும், 30 2 முறை. அப்போது ஆன்சர் 1:2. சிம்பிளான கணக்கு இது ரேஷியோவில். இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த சம் பாருங்கள், இது எல்சிஎம் டாபிக் சம்மு. இது ஈஸியாக போட்டுடலாம். நம்ம கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோ 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தாவே தெரியும் எப்படி பண்ணணும் இந்த சம்முன்னு. அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரே நிமிஷம் கவனிங்க. P மற்றும் Q இவற்றின் HCF X. P மற்றும் Q இவற்றின் HCF X. மேலும் P/Q = 1:X எனில் P மற்றும் Q இவற்றின் எல்சிஎம் என்ன? எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், சிம்பிளாக போடலாம். P/Q இதோட வேல்யூ என்னது? 1:X. HCF என்ன சொல்லியிருக்கேன்? HCF என்ன சொல்லியிருக்குங்க? கணக்கிலே கொடுத்துருக்கேன் எக்ஸ். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பாருங்கள். இப்போது ஒரு நம்பர் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த யூனிட் நடத்தியிருக்கோம். இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்தாங்கன்னா HCF-ஐ ரேஷியோவோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ். அடுத்தது இது பண்ணும்போது X². அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரேஷியோ கூட HCF-ஐ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அந்த 2 நம்பர் வந்துடும். 2 நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதோட மடங்கு தானே இது. இதால் இது டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போது இது என்ன? இதில் எது பெருசு? X². அதுதான் எல்சிஎம். எது சிறுசு? அதுதான் HCF. அழகாக சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்களா? எதுவுமே இல்லை. P/Q அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. HCF வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த சம்லாம் நடத்தியிருக்கோம் பாருங்கள், வீடியோ போய் பாருங்கள், தெரியும். இது RS அகர்வால் புக்கில் இருக்கிற சம்மு தான். இதை ரேஷியோ கூட எக்ஸ் இருக்குன்னா HCF இருக்குன்னா அந்த 2 நம்பர் வந்துடும். அந்த 2 நம்பரை வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அந்த 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுலேருந்து எது பெரிய நம்பரோ அதுதான். X² வந்து பெருசு. எக்ஸை விட X² மடங்கில் பெருசு. அதனால் இதுதான் எல்சிஎம். அவ்வளோதாங்க. அடுத்த சம் போகலாங்க. இந்த சம்மு வந்து எல்சிஎம் சம்மு தான். 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களின் எல்சிஎம் 300 எண்ணில் அவ்வெண்கள் என்ன? இதெல்லாம் நீங்கள் நம்ம எடுத்த சம்மு அப்படியே தான் வந்திருக்குங்க. அதே மாடல் தான். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாவே புரியும். இந்த 2 சம்மு அதே தான். ஈஸியாக தான் இருக்குது. RS அகர்வால் புக்கில் தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம அந்த புக்கில் தான் எடுக்கிறோம் கொஷினே. சரி பாருங்கள். 3x 5x. இப்போ எதுவும் பண்ண தேவைங்க. ரேஷியோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரேஷியோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 3 × 5 15xன்னு எடுத்துக்கிறோம். நம்ம நம்பர்ஸ் மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க. 15x எக்ஸ் காமனாக எடுத்துக்கிறோம். அப்போது எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 300. அப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. 300 / 15 அடித்தா எத்தனை முறை போகும்? 2. அப்போ 0. எக்ஸோட வேல்யூ 20. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் எக்ஸ் 20. எக்ஸ்னா என்னன்னா HCFன்னு சொல்லிக்கிறோம். எக்ஸ்னா என்ன? HCF. அப்போது ரேஷியோ கொடுத்துட்டாங்க, HCF கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எதுவுமே நம்ம அதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 30 × 20 5 × 20. அப்போ 60 100. ஒரு நம்பர் 60, இன்னொரு நம்பர் 100. ஆப்ஷன் எங்கே இருக்குது? சி. சிம்பிளான கணக்கு. இதெல்லாம் நம்ம நடத்தின சம். சரிங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த சம்மும் பாருங்கள், இதுவும் எல்சிஎம் டாபிக் தான். இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், ஒரே நிமிஷம் பாருங்கள். HCF கணக்கு பாருங்கள். A/B/C 2:3:5. HCF A, B = X இருந்தால் AB - 3A + 4C மற்றும் 5A - 2C + 5B இவற்றின் எல்சிஎம் HCF என்ன? இவற்றின் HCF, இங்கேயும் HCF தான் கேட்குறாங்க. HCF என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இப்போ இங்கே என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க? A, B X அப்படின்னு. A, B முதல்ல நம்ம வேல்யூ போடுறோம். நான் என்ன போடுறோன்னா HCF 1ன்னு போடுறேன். ஏக்கு 1, பிக்கு 2. இது ரெண்டுத்துக்கு HCF நாங்கள் இது ரெண்டுத்துக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2 நம்பரை வந்து அது HCF 1. அவ்வளோதாங்க. பாருங்கள்,
1க்கு 2க்கு ஹெச்சிசிஎஃப் 1. அப்போ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி ஏஸ்ட் 2x 3x 5x இதுதான் ரேஷியோ கொடுத்துருக்கு. நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சிசிஎஃப்னா என்னது? எக்ஸ் ஹெச்சிசிஎஃப் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 2 × 1 3 × 1 5 × 1 2 3 5. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 5. அப்படியே அது வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் பண்ணல. ஃபஸ்ட் என்ன ஆகுது? 2b - 3a + 4c. இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணனா வரும் 2 × 3 மைனஸ் 3 × 2 ப்ளஸ் 4 × 5 6 - 6 + 20 கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ 20. அடுத்தது இது கண்டுபிடிக்கலாங்க. 5a - 2c + 5b. இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 × 2 மைனஸ் 2 × சிக்கு வேல்யூ 5 ப்ளஸ் 5 × 3 10 - 10 + 15 கேன்சல் ஆகிடும் 15. அப்படின்னா அது 20 ஒரு நம்பரு, அடுத்த நம்பரு 15. இந்த 2 நம்பருக்கும் என்ன வேணும்? ஹெச்சிசிஎஃப் வேணும். அப்போ 2 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப்னா எதுங்க? 20 15 ஹெச்சிசிஎஃப் 5ஆல் அடித்தா எவ்வளோ வரும்? 4 3. ஹெச்சிசிஎஃப் வந்து 5. இப்போ என்ன 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் 5 எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஏவோட வேல்யூ என்னது? 2. பியோட வேல்யூ என்னது? 3. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5 வரும். இதுக்காண்டி ஆப்ஷனில் 5ன்னு கொடுத்தா 5 டிக் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து நான் கொஞ்சம் ஏபியில் கொடுத்துருக்கான். இப்போ ஏவோட வேல்யூ 2, அது வராது. பிசி வந்து 3 5 8 வரும். அப்போ ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் 5 வரணும். அப்போ எதை கூட்டினா 5 வரும்னு பாருங்கள். 2 3 கூட்டினா 5 வரும். அப்போது இதுதான் சரி. ஆப்ஷன் பி தான், சி தான் சரி. இது மாதிரி தான் போடணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். சரி, அடுத்த சம் பார்க்கலாங்க. இந்த சம் பாருங்கள். இது எப்படி போடலான்னு பாருங்கள். ஒரு பால்காரர் முறையே 50 லிட்டர்கள் 129 லிட்டர்கள் மற்றும் 177 லிட்டர்கள் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றில் இருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவையில் ஒரே அளவான பால் மீதி உள்ளது எனில் அத்தகைய அளவை கிண்ணத்தில் மிக அதிக கொள்ளளவு ஏது? அவங்க என்ன சொல்கிறாங்க? மீதி இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அதிகமாக அதோட எந்த லிட்டரில் அளந்துருப்பாங்கன்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது மாதிரி சம் வந்து நான் ஹெச்சிசிஎஃப்பில் நடத்தியிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் ஈஸியாக பாருங்களேன். கொஷின் தான் பெருசு. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி மீதின்னு வரும்போது இங்கே பாருங்கள், மீதின்னு வரும்போது எது மாதிரி மெத்தட்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இங்கேயே போட்டுக்கலாம். இல்லை பாருங்கள், ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிசிஎஃப் எப்படின்னா, பெரிய நம்பர் என்ன? 129 57. மீதின்னு வரும்போது இது மாதிரி மெத்தடில் தான் போடணும். 177 129 கழிக்கணும். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாப்பிக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம என்ன நடத்தணுமோ அதே மாடலில் தான் கொஷினே வந்திருக்குது. 177 57 கழிச்சா எவ்வளோ வரும்? ஹெச்சிசிஎஃப் 129 57 கழிச்சா 72. அடுத்தது 175 129 கழிச்சா 48. 177 57 கழிச்சா 120. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கலாம். பாருங்கள், 72 48 120 அடித்து பாருங்கள். 2ஆல் அடித்தா 36 24 60. மறுபடியும் இதை ஸ்ட்ரெயிட்டாக 6ஆலே அடிப்போம். 6 4 10. இது எதால் அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாம். 3 2 5. இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ பாருங்கள், 2 × 6 × 2 எவ்வளோங்க? மல்டிப்ளிகேஷன் பண்ண 12 12 24. 24 லிட்டர் உள்ள ஒரு குடுவையில் வந்து அந்த அளக்கலாம், அந்த கிண்ணத்தில் அளக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷனு சியில் தான் இருக்குது. இதுதான் ரைட்டுங்க. கணக்கு மட்டும்தான் பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மெத்தட்லாம் நடத்தியிருக்கோம். அந்த வீடியோலாம் தயவுசெய்து பாருங்கள், ரொம்ப புரியும். சரி, அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம்மும் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் டாபிக் தான். 3240, 3600 மற்றொரு 3ஆம் எண்ணின்
HCF 36 மற்றும் அவற்றின் எல்சிஎம், இது எல்சிஎம் 2/4 × 3/5 × 5/2 × 7/2 எனில் அந்த மூன்றாம் எண் என்ன? 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, மூணாவது நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க, HCFும் கொடுத்துட்டாங்க. பாருங்களேன், இது 3200 சம் பாருங்கள். 3200 240 நீங்கள் டானா வகுத்தல் போட்டு பாருங்கள் எப்படி வரும்னா 2/3 நீங்கள் போட்டு பாருங்கள். அதை 3/4 × 5/1. அடுத்தது 3600 போடும்போது 2/4 × 3/2 × 5/2. இப்போ என்னென்னா 36 HCF வந்து 36. இதை போட்டால் என்ன வரும்? டானாவத்தில் 2 போட்டால் 18, மீதி இது 3 போட்டால் எவ்வளோ வருது? 9. அடுத்தது 6. அடுத்தது 2 போட்டால் 3. ஓகேங்களா? அப்போ இது எவ்வளோ வருது? இந்த 36 HCF 2² × 3². இது மாதிரி வரும். அடுத்து எல்சிஎம் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அப்படியே தான் எழுதுகிறேன், நான் எதுவுமே பண்ணல, பார்த்து பிரித்து எழுதுகிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. இப்போது நம்ம மூணாவது எண் கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். மூணாவது நம்பரு நம்ம கண்டுபிடிக்கணும், அது என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரே நிமிஷம் பாருங்கள், ஷார்ட்டாக போட்டுடலாம், ஈஸியாக, ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ இது டானாவத்தில் போட்டு 3240 நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். 2/3 × 3/4 × 5/1 முடிஞ்சிடுச்சுங்க. 3600 2/4 × 3² × 5². HCF 36 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு போடும்போது 2² × 3². எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 2/4 × 3/5 × 5/2 × 7/2. இப்போ எப்படின்னா, இப்போ என்னென்ன நம்பர் இருக்குதோ இந்த எல்சிஎம் HCF போல் அடிச்சிடும். 2/3 இருக்கா? இல்லை. அடுத்தது 2² இல்லை. அடுத்து 3² இங்கே இருக்குது, அதை அடிக்கிறேங்க. அப்புறம் 2/4 இருக்குது, அதையும் அடிச்சிடுங்க. அடுத்து 5² இருக்குது, அடிச்சிடுறேன். இப்போ இது ரெண்டுத்தில் என்ன மிச்சம் இருக்குது? 2² × 3/5 × 7². அவ்வளோதாங்க. இதுதான் மூணாவது நம்பர். இது என்ன இருக்குது, எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான். 2² × 3/5 × 7². இவ்வளோ தான், சிம்பிளாக போட்டுடலாங்க. இது ரொம்ப கஷ்டமே இல்லை இந்த சம்ம. நம்ம இதில் 5-6 கொஷின் கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், எல்சிஎம் HCF டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டு. அது பாருங்கள், நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். Z = x² / y என்னும்போது x மற்றும் yயின் மதிப்புகள் 10% அதிகரிக்கிறது எனில் z இன் மதிப்பில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன? இது பாருங்கள், சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸும் ஒய்யும் மதிப்புகள் 10% இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி எக்ஸுக்கு 10 ஒய்க்கு 10ன்னு நான் மதிப்பு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், கணக்கு கொடுத்துருக்காங்க. Z = x² / y. எக்ஸோட வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் 10² / 10. அப்போ 100 / 10 அடித்தா இசட்டோட வேல்யூ 10 முடிஞ்சிச்சு. இப்போ இது நார்மலாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ் மற்றும் ஒய் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது எக்ஸுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? 10ல் ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ? 10ல் ஒரு 10% எவ்வளோ? 1. அப்போது எக்ஸ் வந்து புதுசாக 11, ஒய்க்கும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கும் வேல்யூ 11. அப்போ இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 11² 11. அப்போது 121 11 அடிச்சுன்னா 11. அப்போது 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதோட வேல்யூ 11 இது ஆகுது. அப்போ இதுக்கு 10%, இதுக்கும் 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் சதவீதம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷம் பாருங்கள். 10 எவ்வளோ வித்தியாசம்? 10 11 1. அப்போ பர்சன்டேஜில் தானே எத்தனை சதவீதம் மாற்றம் ஏற்படுகிறது அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பர்சன்டேஜ் 100. 1 தான் வேல்யூ, மதிப்பு 1 தான் மாற்ற முடியுது. அப்போ 0 0 கேன்சல். இது 2 மல்டிப்ளிகேஷனாக 10. அப்போ 10% தான் மாற்றம் அடையுது. எக்ஸும் ஒய் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இசட்டும் 10% தான் இன்க்ரீஸ் ஆகுது இதோட வேல்யூ வச்சு பார்க்கும்போது. அவ்வளோதாங்க, சிம்பிளான கணக்கு.
இதுமாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம அசியூம் பண்ணி தான் போடணும். அடுத்த சம். இந்த சம் பாருங்கள். இது பின்னத்தை பற்றி வந்திருக்கு. ஒரு மிகை தகு பின்னத்தின் தலைகீழ் மற்றும் அந்த பின்னத்திற்கு உள்ள வித்தியாசம் 9/20 எனில் அந்த பின்னம் என்ன? நம்ம 4 ஆப்ஷன் வச்சு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க தகு பின்னம் தான் சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தகு பின்னத்தின் தலைகீழ் மைனஸ் தகு பின்னம், அதோட வித்தியாசம்தான் என்ன? 9/20. அப்போ அந்த பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தகு பின்னத்தின் தலைகீழ்னு இதை தகு பின்னம் மைனஸ் தகு பின்னம், இதோட வித்தியாசம் தான் 9/20. தகு பின்னத்தையே முதல்ல தலைகீழ் எழுதிக்கணும், மைனஸ் அப்புறம் தகு பின்னம், இதோட வித்தியாசம் தான் 9/20. தகு பின்னம்னா என்னென்னா தொகுதி எப்படி இருக்கும்? தகு பின்னம்னா சிறியதாக இருக்கும், சிறியது. பகுதி பெரியது. அவ்வளோதாங்க, இது மட்டும்தான். தகு பின்னம்னா தொகுதி சிறியதாக இருக்கணும், பகுதி பெருசாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இப்போது எதில் இந்த 4 ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எப்படி ஒமிட் பண்ணலான்னு பாருங்கள். எது தொகுதியில் சிறியது? 3 சிறியது, 5. ஓகே, இது எடுத்துக்கலாம். அடுத்தது 3 சிறியது, அப்புறமா பகுதியில் பெரியது, இதுவும் தகு பின்னமாக இருக்கும். அப்போ 4, 5 தகு பின்னம். இது பாருங்கள், தகு பின்னில் தகா பின்னமாக வந்துடுச்சு. அப்போது இது கிடையாது. இதுலேயே நம்ம ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இது இல்லை. இப்போ இந்த 3த்தையும் வச்சு பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பின்னத்தை எடுத்துக்கிறோம். இந்த தகு பின்னத்தை எடுத்து தலைகீழ் எழுதி மறுபடியும் தகு பின்னத்தால் மைனஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரணும். அப்போ தான் அந்த ஆன்சர் ரைட்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறான்? 3/5 இது எடுக்கிறீங்களா? இது பின்னத்தில் வரும்போது என்ன ஆகும்? 5 இது டிவைடில் வருது. அப்போ 5/3 அப்புறம் 3/5 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 25 9 15 கழிச்சுன்னா எவ்வளோங்க வருங்க? 16 5. அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அவ்வளோதான், அது வரல. அப்போ 9/20 வரல. அப்போ இது தப்பு. ரெண்டாவது போடுறோம். ஆப்ஷன் ஏ இது, ஆப்ஷன் பி போடுறோம். 3/10னா 10/3 மைனஸ் 3/10 100 மைனஸ் 9 30. இது எவ்வளோ? 91 30 வருது. இதுவும் வரல. அப்போ சி ஆப்ஷன் என்ன சொல்லுது? 4/5. அப்போ இது எப்படி எழுதலாம்? 5/4 மைனஸ் 4/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 மைனஸ் 16 /20 கழிச்சுனா வரும் 9/20. அப்போ சரியாக வருதுங்களா? இந்த வித்தியாசம் 9/20. அப்போ இதுதான் சரி. இது மாதிரி தான் போடணும். முதல்ல பின்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தகு பின்னம் என்ன, தகா பின்னம் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஆப்ஷன் வச்சு போட முடியும். சரிங்க, அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். 37 எத்தனை 1/8கள் இருக்கிறது? 37 1/8 எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி சிம்பிளாக போடலான்னு. முதல் 37 இது என்ன பின்ன கலப்பின்னமாக இருக்குது. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 2 74 75 75/2. எத்தனை 1/8கள் இருக்குதுன்னா இது பாருங்கள், அப்படியே தலைகீழ போட்டுங்க. 8/1. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. எத்தனை முறை போகும்? அடித்தா 4 முறை. 4 75 300. அவ்வளோதாங்க, ஆப்ஷன் ஏ இதுதாங்க சரி. இந்த சம் ஈஸியாக போட்டலாம். ஒரு சில கணக்கெலாம் தான் கஷ்டமாக இருக்குது, மீதி எல்லா சம்மும் கொஞ்சம் ஈஸி தான், டைம் ஆகும், அவ்வளோதான். இது நம்ம இந்த வீடியோ பாருங்கள். எல்சிஎம் டாபிக் முக்கியமானது, நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுலேருந்து அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம யூனிட் வைஸாக பார்ப்போம். கிளாஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் வைக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.